வாங்க எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கிருத்திகை, அதனால் நம்ம முருகனுக்கு மாலை கட்ட போகிறோம். அரளி மாலை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். வாங்க, நம்ம கையில் கட்டிட்டு போகிறது ஒரு சந்தோஷம் தானே முருகனுக்கு. வாங்க கட்டி பார்ப்போம். நூலை எடுத்துக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. ரெண்டு கையிலையும், இந்த கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நம்ம பூ கட்டுற நூல், நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரி ஒரு நாட்டு போடுங்க. இங்கிட்டு 2 பூ, இங்கிட்டு 2 பூவை எடுத்து வச்சு எப்பயும் பூ கட்டுற மாதிரி ஒரு நாட்டு இப்படி சுற்றி இப்படி போடுங்க. போட்டு நூலை இழுத்துக்கங்க. பார்த்துக்கங்க. அப்படியே இந்த பூவை இப்படி கட்டின பூவை இப்படி திருப்பிக்கங்க. திருப்பி இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு, ரொம்ப பக்கத்தில் தான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பூவை இப்படி எடுத்து, இந்த பூவை 2 எடுத்து இந்த காம்பை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த பூவை இப்படி வச்சுக்கோங்க. இந்த காம்பை மட்டும் வெளியே தெரியணும். இந்த காம்பை ஒரு சுற்று இப்படி சுற்றி இப்படி எடுங்க. இந்த பூக்கு இடையில எடுத்துருங்க. இப்படி எடுங்க. அதே மாதிரி அடுத்த பூ 2 பூ எடுத்து இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி ஒரு சுற்று, இந்த பூவை ஒரு சுற்று, இந்த பூவை இந்த காம்பை மட்டும் ஒரு சுற்று சுற்றுங்க. சுற்றி இப்படி மேலே எடுத்துருங்க. இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி சுற்றுங்க. சுற்றி இப்படி எடுத்துருங்க. இன்னும் 2 பூ கட்டுறேன் பாருங்கள். இப்படி வச்சு இப்படி 2 பூ எடுத்துக்கோங்க. காம்பை பிடிச்சி இப்படி வைங்க. பூவை பிடிச்சிக்கோங்க. காம்பை ஒரு சுற்று சுற்றுங்க. இப்படி எடுத்துருங்க. இப்படி எடுத்துக்கோங்க. 2 பூ இப்படி வச்சுக்கோங்க. இப்படி சுற்றுங்க. இப்படி சுற்றி இப்படி எடுத்துருங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்படி சுற்றுங்க. இந்த பூக்கும் இடையில எடுத்துருங்க. கீழே இருக்க காம்பை சேர்த்து சுற்றக்கூடாது. மேலே நம்ம வைக்கிற பூவை மட்டும் சுற்றணும். கீழே இருக்க பூவை சுற்றக்கூடாது. நம்ம இந்த பாருங்கள், இப்படி வச்சு இப்படி ஒரு சுற்றி சுற்றி இப்படி எடுத்துடணும். இந்த பூக்கும் இடையில எடுத்துடணும். பாருங்கள், இப்படி தேங்க வரும். இப்படித்தே வரும் உங்களுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பூவை நான் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கப்பா, எங்கே பாருங்களேன், இப்படிதே வரும் உங்களுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? உருண்டையாக நம்ம அழகாக இருக்கும். இந்த மாதிரி பூவாக வந்துடும். பாருங்களேன். நான் குறையும் கட்டிட்டு உங்களுக்கு மாலையை காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். சாமிக்கு போட்டாலும் அமைப்பாக இருக்கும், அம்சமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அழகாக கட்டி வச்சு பாருங்கள். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அருமையாக நம்ம கையால் முருகனுக்கு மாலை தொடுத்து கொடுத்தது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் அடுத்து இன்றைக்கி கீர்த்தி போயிட்டு அங்கே அபிஷேகங்களை பார்த்துட்டு வரேன். மாலையை கொடுத்துட்டு